பிரைஸ் லார்ட். இந்த காணொலி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் வாசம் செய்ய இடங்களை குறித்து நம்ம தியானிச்சு கொண்டிருக்கோம். அது 2வது பகுதியில் அவங்க அன்புடன் வரவேற்கிறேன். 2வது பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 பேர் 3 பேர் அவர் நாமத்தினால் நம்ம எங்க கூப்பிடுறோமோ அந்த இடத்துல கர்த்தர் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அவர் நாமத்துல 2 பேர் 3 பேர் எங்க கூடி அவர் நம்ம நோக்கி பார்க்கிறோமோ அங்க அவர் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் அந்த இடம் அசைந்தது அப்படிங்கிறது பேதுரு, யோவான் மற்றும் அவரோடு கூட இருந்த விசுவாசிகள் அவரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போச்சுல அந்த இடம் அசைஞ்சது அப்படிங்கிறது வசனத்தை நம்ம பார்க்கணும். நம்ம இருக்கிற இடத்த முழு மனசோட நம்ம 2 பேர் 3 பேர் எங்க நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் நமக்காக அந்த இடத்துல இறங்கி வரக்கூடிய தேவனா இருக்கார். உங்க வாழ்க்கையில அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா, 2 பேர் 3 பேர் நான் கூடி ஜெபிக்கிறதுக்கு அனுபவம் எனக்கு இல்லை பிரதர், நீங்க கூடி ஜெபிச்சு பாருங்க. அந்த இடத்துல அவர் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. God bless you.